ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இளையராஜா அவர்கள் அவர் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர், அதனால அவரை உள்ள அனுமதிக்கலை. இதுதான் சனாதனம், பாருங்க இதுதான் சனாதனம் அப்படிங்கிறது தான் நிறைய பேர் விமர்சிக்கிறாங்க. சனாதனம் என்றால் என்னவென்று தெரியாதவர்கள் சொல்லுகின்ற குற்றச்சாட்டு, அல்லது சனாதனத்தை வெறுக்கின்ற சனாதன வெறுப்பாளர்களுடைய குற்றச்சாட்டு. இப்போ தமிழக முதலமைச்சர் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது ஜனநாயகத்தை கொன்றுவிடும் அப்படின்ட்டு அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார். ஜனநாயகத்தை கொன்றுவிடும் எப்படி கொள்வது? இவங்க அப்பா ஆதரிச்சிருக்காரு. ஒரு எவ்வளவு மக்களுடைய காசு எடுத்தாலும் சார் எலெக்ஷன் நடத்துறீங்க. எத்தனை கோடி ரூபாய் அனாவசியம் விரயமாகுது. ஒன்று, அரசாங்கத்தினுடைய மெஷினரி எத்தனை மாதம் சும்மா கிடக்கு, தூங்கிக்கிட்டு இருக்கு. ரெண்டு, இந்த ரெண்டு விஷயங்களை மாற்றணும்னு சொல்லுவாங்க. இல்லை வேற என்ன உங்களுக்கு நஷ்டம்? மாநில தலைவர் கூட மாநில தலைவர் பதவிக்கு வேற யாரையும் போட்டிடுறாங்களா அண்ணாமலை அவர்களை தவிர்த்து? ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் அந்த மாநில தலைவர் சம்பந்தமான டிஸ்கஷன் எதுவும் வரல. ஏன்னா இப்போ மண்டல் தலைவர்கள் லெவலில் தான் போயிட்டு இருக்கோம். அடுத்து மண்டல் தலைவர்கள் முடிஞ்ச மாவட்ட தலைவர்கள் முடிஞ்சோன்னு மாநில தலைவரை பற்றி மறுபடியும் உட்காரும். ஒரு காலகட்டத்தில் உலகத்தில் கம்யூனிகேஷன் சினிமா மட்டுமே மிக பிரபலமாக இருந்த காலத்தில் இந்த சினிமா நடிகர்களுக்கான வாய்ப்பு இருந்தது. இன்றைக்கி உலகம் கம்யூனிகேஷனுடைய முகம் மட்டும் பாப்புலராக இருந்துட்டால் வந்துடலாம் அப்படிங்கிற காலமெல்லாம் மலையேறி போச்சு. என்னுடைய பார்வையில் ஒரு அரசியல் கட்சியினுடைய சாதாரண சீனியர் தொண்டனுங்கிற முறையில் அந்த பொறுப்பெல்லாம் இனிமேல் வேகாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய அத்தனை நடைமுறைகள், செயல்முறைகள், ஆட்சி முறைகள், ஊழல், நிர்வாக திறமையின்மை, குடும்ப ஆட்சி, இதெல்லாம் மக்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அதனால் திமுக அழிக்க மக்கள் காத்திருக்கிறார்கள். அவ்வளோ தப்பு பண்ணி வச்சுருக்காங்க. ஏடிஎம்கேவோட கூட்டணியில் இருப்பீங்களா, அவங்கள்ட்ட வருவாங்களான்னு கேட்காமல் கேட்கிறீர்கள். திமுக அகற்ற வேண்டும் என்றால் மாபெரும் கூட்டணி வேண்டும். நாங்கள் அகற்றப் போவதில்லை சார், மக்கள் அகற்ற காத்திருக்கிறார்கள். அகற்றுவோம் என்கின்ற நம்பிக்கையை நாங்கள் கொடுக்க போகிறோம். அந்த நம்பிக்கையை கொடுப்பதற்காக எங்களோடு கூட்டணியில் எப்படியெல்லாம் யாரெல்லாம் வருவாங்கிறது நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீங்கள் எதிர்பார்க்காதவர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவரும் எங்களோடு இருப்பார்கள். இதில் இன்னொரு எதிர்பார்ப்பு, இப்போ ரொம்ப ரீசெண்டாக அவங்க மாநில தலைவர் பேசும்போது டிஎம்கே ஃபைல்ஸ் 3 வெளியிடப்படும்னு சொல்லியிருக்காரு. அதில் அப்படி என்ன இருக்க போகுது சார்? டிஎம்கே ஃபைல்ஸ் 3ன்னு அவர் சொல்கிறார்ல சார், 4, 5, 6, 7, 8, 9, 10 வரலும் வெளியிடலாம் சார். அவ்வளோ தூரத்துக்கு அவங்கள்ட்ட கட்டுக்கிட்டாக வச்சுருக்காங்க சார். இவர் தான் ஏதோ பெரிய மனசு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியிட்டு இருக்காரு. ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் தமிழக பாஜகவின் மாநில பொருளாளர் SR சேகர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் வினோத். வணக்கம் ஆதன் நேயர்கள். இது ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற விவாதம் தான் நாடு முழுமைக்கும் போயிட்டுருக்கு. இது எப்போ எந்த வருஷம் கொண்டு வருவாங்க உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள். இப்போ தமிழக முதலமைச்சர் இப்போ ரொம்ப பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தன்னுடைய ட்விட்டர் பதிவில் போட்டிருக்கிறாரு, இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது ஜனநாயகத்தை கொன்றுவிடும் அப்படின்ட்டு அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார். அவர் ஏற்கனவே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க, இந்தி கூட்டணி தரப்புலையும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்போ கொன்றுவிடும்ன்ற அளவுக்கு அவர் அவருடைய எதிர்வினை ஆற்றிருக்கார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஜனநாயகம்னா என்னன்னே தெரியலன்னு அர்த்தம். முதல்வர் ஜனநாயகத்தை கொன்றுவிடும் எப்படி கொள்வது? இவங்க அப்பா ஆதரிச்சிருக்காரு. இன்றைக்கி இருக்கிற மாயாவதி ஆதரிக்கிறாங்க. இன்றைக்கி ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய எதிர்கட்சி முதல்வர்களெல்லாம் ஆதரிக்கிறாங்க. அதாவது என்டிஏயில் இருக்கக்கூடிய மாநில கட்சிகளை சேர்ந்தவர். இந்த ஆதரிப்பு எதிர்ப்புலாம் தனியாக போட்டிருங்க. என்ன இதில் கோளாறு? 1967, 69 வரையிலும் இது எல்லா மாநிலங்களுக்கும் மாநில தேர்தலும் மத்திய தேர்தலும் ஒன்றா தான் நடந்துச்சு. 52, 57, 62, 67 4 தேர்தல் அப்படி தான் நடந்துச்சு. அப்போ ஜனநாயகம் செத்து போகலையே. அப்போ திமுக போட்டியிட்டுச்சு, இவங்க அப்பா போட்டிட்டாரு, இவங்க தலைவர் அண்ணா போட்டிக்கிட்டாரு. இதை உடைச்சது இவங்க கட்சியில் இருந்தவங்க இந்திரா காந்தி, இவங்க அப்பாவும் சேர்ந்து தானே உடைச்சாங்க 71. ஒரு எவ்வளவு மக்களுடைய காசு எடுத்தாலும் சார் எலெக்ஷன் நடத்துறீங்க. எத்தனை கோடி ரூபாய் அனாவசியம் விரயமாகுது. ஒன்று, அரசாங்கத்தினுடைய மெஷினரி எத்தனை மாதம் சும்மா கிடக்கு, தூங்கிக்கிட்டு இருக்கு. ரெண்டு,
இந்த 2 விஷயங்கள மாற்றணும்னு சொல்றாங்க. இதுல வேற என்ன உங்களுக்கு நஷ்டம்? உங்களுடைய நஷ்டம், கஷ்டம், அ பயம் என்ன? இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில மாநிலத்தினுடைய கோரிக்கைகளை வைத்து மாநில கட்சி எலெக்ஷனை அணுகுது. மாநிலத்துக்கான கோரிக்கைகளை வைத்து மத்திய கட்சி அணுகுது. அந்த வகையில பார்த்தீங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சி ஒரு 21, 25 மாநிலங்கள் ஆண்டுகிட்டு அந்த மாநிலங்கள வச்சு மாநில மத்தியத்த சேர்ந்து ஒரே முடிக்குது. இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? இங்க பிஜேபி வரல. காங்கிரஸும் இல்ல. அதனால நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்படி வச்சு அத வச்சு என்கேஷ் பண்ணி அதில அட்வான்டேஜ் இருக்கணும்னு பார்க்குறீங்க. இத தவிர வேற என்ன உங்களுக்கு இருக்கு? உங்களுடைய கட்சி வர வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய சுயநலத்தின் காரணமாக நாட்டினுடைய பணத்தையும், மக்களுடைய பணத்தையும், நேரத்தையும் வீணடிப்பதற்கு ஜனநாயகம் நான் அதிகமான பெரிய வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ண தயாரல்ல. ஒரு மாநிலத்தின் முதல்வர் ஜனநாயகத்தை பற்றி தெரியாதவராக, அறியாதவராக, வார்த்தை பிரயோகத்தில் இவ்வளவு மிக மோசமாக இருப்பார் என்று நான் நினைக்கல. அதனால் இது தமிழ்நாட்டு மக்களுக்கு, குறிப்பாக இந்திய மக்களுக்கு இது வரவேற்கக்கூடிய விஷயம், நல்ல விஷயம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் வந்து பார்ட் ஆஃப் என்டிஏ, அதே மாதிரி அவர் எம்பியாகவும் இருக்கார். அவர் சொல்லும்போது இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது இந்தியாவில் வந்து அதிபராட்சி முறையை நோக்கி இந்த நாடு செல்கிறது. இந்த நாடை எப்படியாவது ஒரு ஒற்றை தலைமையின் கீழே அதிபராட்சி முறைக்கு ஒரு சர்வாதிகாரத்தை நோக்கி நகற்ற வேண்டும் அப்படிங்கிற பாஜகவுடைய ஒரு முதல் ஸ்டெப்பு தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்ட்டு வந்து அவர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கிறார். அதிபராட்சி முறையை கொண்டு வந்தது வந்து அவர் கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக கூட்டணியில் இருந்த காங்கிரஸ். இந்தியாவுடைய ஜனநாயகத்தை குடி தோண்டி புதைத்து நேற்றைக்கு வந்து டிசம்பர் மாதம் 15 நேற்றைக்கு நான் வந்து ஜனநாயகத்தை படுகொலையில் தள்ளிய இந்திரா காந்தியினுடைய அவசர நிலைமையை எதிர்த்து கல்லூரி மாணவனாக இருந்தபோது சத்தியாகிரகம் செய்து ஜெயிலுக்கு போனால் 50வது ஆண்டு எனக்கு நேற்று. இதை ஏன் நினைவு கூறுகிறேன் என்று சொன்னால், அந்த 21 மாதங்கள் இன்றைக்கி நான் சொல்கிறது சரித்திரம், மிகைப்படுத்தப்பட்ட விஷயம் இல்லை. எத்தனை லட்சம் பேர் சிறைச்சாலைக்கு போனார்கள். கேரளாவில் ராஜன் என்கின்ற மாணவனை கொன்று புதைச்சி போட்டாங்க. ஆந்திராவில் ஆஞ்சநேயர் கொன்று புதைச்சி போட்டாங்க. திமுக ஆட்சி டிஸ்மிஸ் செய்யப்பட்டு அத்தனை திமுககாரனும் ஜெயிலுக்கு கொண்டு போட்டாங்க. அவங்க திமுகனுடைய வேட்டியில் இருக்கக்கூடிய கரைகளை கட் பண்ணி நாங்கள் திமுக இல்லை 20 அம்ச திட்டத்தை ஆதரிக்கிறவர்களுக்கு இவ்வளோ ரூபா சலுகைன்னு தினமலர் பத்திரிகையில் விளம்பரம் கொடுத்தார்கள். இப்படி ஜனநாயகத்தை கொன்று குதித்த கட்சியில் இருந்து கூட்டணியில் இருக்கிறவர் திருமாவளவன். இப்போ அதிபர் ஆட்சி முறையை எப்படி கொண்டு வருவது? அதிபர் ஆட்சி முறையை கொண்டு வருவதற்கு முயற்சி செஞ்ச இந்திரா காந்தி, அதனோட கூட்டணியில் இருந்த திமுக, அதில் இருக்கிற கூட்டணியில் இருக்கிற நீங்கள் பேசுகிறீங்க. கடந்த 10 ஆண்டுகளில் எத்தனை முறை வந்து மாநிலங்கள் வந்து டிஸ்மிஸ் செய்யப்பட்டது? அதுக்கு முன்னால் இருந்த காங்கிரஸ் ஆட்சியில், இந்திரா காந்தி ஆட்சியில் எத்தனை முறை டிஸ்மிஸ் செய்யப்பட்டது? ராஜீவ் காந்தியில் என்ன, நேருனுடைய ஆட்சி காலத்தில் என்ன? ஜனநாயகத்தை பற்றி பேசுவதற்கு அவர் கூட்டணிக்கு யோக்கியதில்லை, அவருக்கும் யோக்கியதில்லை. அதிபர் ஆட்சி முறை என்பது கற்பனைக்கு எட்டாத விஷயம், அபாண்டமான, அநியாயமான, சிறுபிள்ளைத்தனமான குற்றச்சாட்டு. இன்னொரு விஷயம், இந்த தேர்தல் முறை அப்படிங்கிறது முதல் சாத்தியமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி 1952 முதல் தேர்தலேருந்து 67, அதுக்கு பிறகும் கூட எல்லாமே ஒரே நாடு ஒரே தேர்தலாக தான் இருந்தது. ஆனால் இப்போ வந்து அந்த முறை சாத்தியமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஒரே நாள், அதாவது ஒரே கட்டமாக நாடு முழுமைக்கும் தேர்தல் அப்படிங்கிறது சாத்தியமா? முதல்ல யார் ஒரே கட்டமானு சொன்னாங்க? இப்பயுமே ஒரே கட்டமாக நடக்குதா? இப்பயுமே மத்திய தேர்தலோட சில மாநில தேர்தல் வச்சாலும் ஒரே கட்டமாக நடக்குது. 7 கட்டங்கள் 8 கட்டங்கள் நடக்குது. இப்போ ஒரிசால இன்னி வரையிலும் ஒரே நாடு ஒரே தேர்தல் தான் நடக்குது. இன்னை வரையிலும் நடந்துக்கிட்டு இருக்கு. கண்ணுக்கு முன்னால் ஒரு மாநிலம் எக்ஸாம்பிளாக இருக்கு அவங்களுக்கு. ஆந்திராலையும் அப்படிதான். ஆமாம், நடக்குது இல்லை? அது மட்டும் இல்லாமல் ஒரே கட்டம் அல்ல, இது பல கட்டங்களில் தான் நடக்கும். அதனால் இதுக்கு சாத்தியமானது உங்கள் மனசுக்குள்ள சாத்தியம் இல்லை. காரணம், நீங்கள் தோற்று போயிடுவீங்க பயம். சுயநலத்தின் அடிப்படையில் சொல்லுங்கள், நாட்டு நலத்தின், மக்கள் நலத்தின் அடிப்படையில் அல்ல. இல்லை, இன்னொரு ஒரு கவலை என்ன ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னா, சின்ன கட்சிகள் இதில் வந்து இந்த தேர்தலில் வந்து போட்டியிட்டு அவங்களால வந்து ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு, ஏன்னா இப்போ பெரிய கட்சிகள் பாஜக, திமுக போன்ற பெரிய கட்சிகள்
அவங்களுக்கு வந்து 234 தொகுதியிலையும் 39 தொகுதியிலும் நிற்கிறதுக்கான கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க. அதுக்கான செலவுகளை செய்யக்கூடிய தெம்பும் எல்லாமே அவங்களுக்கு இருக்கு. இதே வந்து ஒரு சின்ன கட்சியா இருக்கு அப்படின்னா, அவங்களால இதை எப்படி செய்ய முடியும்? சாத்தியம் இருக்கும்? வளரும் கட்சியா இருக்கு அப்படின்னாங்களா, அவங்களால எப்படி செய்ய முடியும்? சாத்தியம் இருக்கும்? சரி, இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க? இப்போ மாறி மத்தியத்துக்கு ஒரு தேர்தல், மாநிலத்துக்கு ஒரு தேர்தல்னு இப்போ உடஞ்சி நடந்துக்கிட்டு இருக்குல்ல. இப்போ அந்த சின்ன கட்சி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? இப்போ என்ன பண்ணுறாங்களோ அதை அப்போ பண்ண போகிறாங்க, அவ்வளோதான். எப்படி அவங்களுக்கு நஷ்டமாக போகுது? இப்போ ஒரு 39 பார்லிமெண்ட் தேர்தலுக்கும் பார்லிமெண்ட் சீட்டுக்கும் பார்லிமெண்ட்டுக்கு தனியாகவும் சட்டசமன்றத்துக்கு தனியாகவும் 39 கேண்டிடேட்டு நிறுத்த முடியாதவர்களால் சேர்ந்து இருக்கிற போது நிறுத்த முடியாதுன்னு அவங்க சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? தனியாக இருக்கும்போது நிறுத்த முடியல, அப்போ சேர்ந்து இருக்கிற போது நிறுத்த முடியல தானே. அதனால் இது டிபெண்ட்ஸ் ஆன் த எபிலிட்டி ஆஸ் வெல் அஸ் பார்ட்டியினுடைய ஸ்ட்ரென்த்தை பொறுத்தது, நாட் தேர்தல். எப்படி இருந்தாலும் அதுக்கு நிறுத்த தான் போகிறாங்க. அதனால் இது அவங்களுடைய ஸ்ட்ரென்த்து, அவங்களுடைய எஃபிஷியன்சியை பொறுத்ததை தவிர தேர்தலை பொறுத்தது அல்ல. அதனால் எப்போ வச்சாலுமே நிறுத்த முடியாதவர்களால் நிறுத்த முடியாது தான். தனித்தனியாக வச்சதுனால, சேர்த்து வச்சதுனால நிறுத்த முடியாதுன்னு சொல்வது பொய். இப்போ அடுத்த டாபிக் மூவ் ஆகணும் அப்படின்னா, உங்களுடைய அந்த கோர் கமிட்டி மீட்டிங் முடிச்சுட்டு நேரடியாக வந்திருக்கீங்க. ஸோ என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து விவாதிக்கப்படுது? அதில் வெளியே பகிரக்கூடிய விஷயங்கள் பகிர். இல்லை, இது முழுக்க முழுக்க இன்டர்னல் ஆர்கனைசேஷன், எஸ்பெஷலி வந்து பார்ட்டியினுடைய அமைப்பு தேர்தல் பொறுத்த மட்டும் நான் ஆதன் நேயர்களுக்கு சந்தோஷமாக ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொள்கிறேன். இந்தியாவில் முழுக்க முழுக்க ஜனநாயக முறைப்படி நடக்கக்கூடிய உட்கட்சி தேர்தல் பாஜகவோடு தான். கட்டாயமாக 3 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும், கட்டாயமாக 6 வருஷத்துக்கு, அது 2 டேர்முக்கு ஒரு தடவை அந்த தலைவர்கள் மாறுவார்கள். உள்ளே இருக்கக்கூடிய செயலாளர், பொதுச் செயலாளர் அவங்கெல்லாம் கண்டினியூ பண்ணலாம், மாறி மாறி இருந்துக்குவாங்க. மண்டல் தலைவர், அதாவது ஒன்றிய தலைவர், மாநில தலைவர், அகில இந்திய தலைவர், இவர்கள் வந்து கட்டாயம் 2 டேர்ம்ஸ் மட்டும்தான் இருக்க முடியும் கண்டினியூஸாக. அதுக்கப்புறம் கேப் போட்டு வரலாம். தேர்தல் நடக்கும், ஆனால் தேர்தல் ஜனநாயக முறைப்படி நடக்கும். ஜனநாயக முறைப்படி கருத்து கேட்டு கான்சென்சஸ், ஏகபோக ஒற்றுமையான அபிப்பிராயத்தில் வேட்புமனு தாக்கல் செய்து நடத்தப்படும். போட்டி ஏற்படுமானால் போட்டி ஏற்றுக்கொள்ளப்படும். ஒரு 90% போட்டி இருக்காது. ஆனால் அதற்கு முன்னால் அத்தனை சம்பந்தப்பட்ட பொறுப்பாளர்கள் அத்தனை பேரையும் உட்காந்து வச்சு அவங்கள்ட்ட கருத்து கேட்டு கான்சென்சஸ் உருவாக்கி அதற்கப்புறம் தான் வந்து வேட்புமனுங்கிறதே வரும். அதனால் ஏகபோகமாக அறிவாலயத்திலிருந்தும் அந்தந்த கட்சியினுடைய தலைமையகத்திலிருந்தும் திணிக்கப்படுகின்ற வேட்பாளரே கிடையாது. அங்கே அனௌன்ஸ்மெண்ட்டு தான், மற்ற கட்சிகள் அனௌன்ஸ்மெண்ட். அதனால் அந்த மாதிரி இல்லை. அதை மாதிரி அதில் வந்து நாங்கள் அடுத்தடுத்த ஸ்டேஜ் போகிறத பற்றி விவாதித்தோம். அது என்னென்ன தேதியில் வைக்கணும், அது இதுலேயும் ஜனநாயகம் தான். இதுலேயும் உட்காந்து என்ன தேதி, இத்தனை தேதியிலே இந்த தேதிக்குள்ள முடியும். அதில் வந்து நிறையா ஒரு ஒரு எனக்கே வந்து ஒரு சங்கடமான விஷயம் என்னென்னு கேட்டால், 1150க்கு மேற்பட்ட மண்டல்கள். அந்த மண்டல்களில் வந்து ஒரு 950 மண்டல்கள் தகுதி பெற்றிருக்கிறது. அதாவது இத்தனை பேர் இருக்கணும். 950 மண்டலங்களும் தேர்தல் நடத்தலாம். ஆனால் அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறைபாடுகள், அதாவது பார்ட்டி எதிர்பார்க்கக்கூடிய அந்த 1, 2, 3, 4, 5, 6 கண்டிஷன்ஸ், அந்த கண்டிஷனில் 1, 2 அங்கங்கே இல்லை. அதனால் 578 மண்டல்கள் தான் வந்து அதை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கிறது. அதுக்கு தான் தேர்தல். அப்போ என்ன மாதிரி ஒரு டெமோக்ரஸி, என்ன மாதிரி ஒரு சட்டத்திட்டங்கள். அதனால் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு ரீதியான விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். அந்த பஹ்ரைனில் வந்து பிடிபட்ட நம்மளுடைய மீனவர்கள், அதுக்கு எங்கள் கட்சியினுடைய ராஜா அவர்கள் கடிதம் எழுதி அவங்க அடுத்த மாதம் விடுதலை பண்ணுவாங்க. அந்த நல்ல செய்தியை பகிர்ந்து கொண்டார்கள். இவ்வளோதான் டிஸ்கஸ் பண்ணேன். மாநில தலைவர் கூட மாநில தலைவர் பதவிக்கு வேற யாரையும் போட்டியிடுறாங்களா? அண்ணாமலை அவர்களை தவிர்த்து போட்டியிடுகிறார்களா என்று கிடையாது. ஏன்னா வந்து நம்ம கருத்துக்களை கேட்போம், தகுதியானவர்கள் யார் என்று அந்த கருத்துக்களின் அடிப்படையில் ஒரு முடிவு எடுப்போம்.
அந்த முடிவை வந்து மாநில தலைவரை பொறுத்த மட்டும் அதை வந்து மத்திய தலைமையோடு பகிர்ந்து கொள்வோம். அவங்க வந்து இங்கே என்ன முடிவு பண்ணுறோமோ அதுதான் ஓகே சொல்லுவாங்க. அங்கே அவங்க ஒன்றும் திணிக்க மாட்டாங்க அங்கேருந்து. ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் வந்து அந்த மாநில தலைவர் சம்பந்தமான டிஸ்கஷன் எதுவும் வரல. ஏன்னா இப்போ மண்டல் தலைவர்கள் லெவலில் தான் போய்கிட்டு இருக்கோம். அடுத்து மண்டல் தலைவர்கள் முடிஞ்ச மாவட்ட தலைவர்கள் முடிஞ்சோன்னு மாநில தலைவரை பற்றி மறுபடியும் உட்காரும், அதில் முடிவு. இப்போது உங்கள் 2026 அதை நோக்கி தான் எல்லா கட்சிகளும் இருக்குது, உங்கள் கட்சி உட்பட கிட்டத்தட்ட ஒரு 15 மாதங்கள் ஒரு இடைவெளியில் இருக்குது. அப்படிங்கிற போது இப்போது நம்ம நியூ பிளேயர்ஸாக விஜய் உள்ளே வந்திருக்கிறாரு. டிஎம்கே அலையன்ஸ் வந்து இன்டாக்டாக இருக்குன்னு சொல்லப்பட்டாலும் அங்கே வந்து பெரிய பெரிய பிரச்சனைகள் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது சமீபமாக ஒரு 2 வார காலமாக அதுதான் பெரிய விவாதமாச்சு. நேற்று அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் நேற்று பொதுக்குழு நடந்திருக்கு. 234 தொகுதிக்கும் வந்து நாங்கள் வந்து சுற்றுப்பயணம் போகிறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இவ்வளோ பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் வந்திருக்கு, நியூ பிளேயர் வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த நிலைமையில் 2026 நம்மளுடைய இலக்கு என்ன அப்படிங்கிற மாதிரியான டிஸ்கஷன் எதுவும் போச்சா? உங்களுடைய பார்வை என்ன இதில்? யாருக்கு வேணாலும் கட்சி ஆரம்பிக்க அரசியல் நுழைவதற்கு உரிமை உண்டு. அதனால் வந்து விஜய் அவர்கள் வந்திருக்கிறார்கள். பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள்லாம் வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. நான் ஒரு சாதாரண கட்சியினுடைய தொண்டை, அடிமட்ட தொண்டை, மேபி சீனியர் தொண்டனாக இருக்கலாம். எம்ஜிஆரை தவிர எந்த நடிகரும் சக்ஸஸ் ஆகல. விஜயகாந்த் கொஞ்சம் சக்ஸஸ் ஆக முயற்சி பண்ணார், அதுக்குள்ளே அவர் பாவம் காலமாயிட்டார். ஆனாலும் அவரால் சக்ஸஸ் ஆக முடியல, ஒரு எதிர்கட்சி லெவலுக்கு வந்தார், அவ்வளோதான். ஒரு காலகட்டத்தில் உலகத்தில் கம்யூனிகேஷன் வந்து சினிமா மட்டுமே மிக பிரபலமாக இருந்த காலத்தில் இந்த சினிமா நடிகர்களுக்கான வாய்ப்பு இருந்தது. இன்றைக்கி உலகம் கம்யூனிகேஷனுடைய கூகுள் மிக பிரம்மாண்டமானது. நல்லது கெடுதலை பகுத்து பார்க்கின்ற எண்ணம், முகம் மட்டும் பாப்புலராக இருந்துட்டால் வந்துடலாம் அப்படிங்கிற காலமெல்லாம் மலையேறி போச்சு. என்னுடைய பார்வையில் ஒரு அரசியல் கட்சியினுடைய சாதாரண சீனியர் தொண்டனுங்கிற முறையில் அந்த பொறுப்பெல்லாம் இனிமேல் வேகாது. அரசியல் ரீதியாக மக்கள்கிட்ட நெருங்கி இருக்கணும், மக்கள்கிட்ட சேவை செய்யணும், கருத்து கொள்கை லட்சியம் இருக்கணும், எக்கச்சக்கமான அளவுக்கு நேரம் கொடுக்கணும், உழைக்கணும். அதில் எதுவுமே அவருக்கு இருக்கிறதா தெரியல, அதுக்கு இருக்கவும் இருக்காது. அதனால் நாங்கள் வந்து நான் வந்து ஐ எம் நாட் அட் ஆல் பாதர் அபவுட் ஹிம். எங்களை பொறுத்த மட்டும் வந்து எங்களுடைய கட்சி கூட்டணியில் இருக்குமா இல்லையாங்க கட்சி தீர்மானம் பண்ணும். ஆனால் கூட்டணியில் இருக்கும் என்பது என்னுடைய அபிப்பிராயம். ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்கும் என்பது என் அபிப்பிராயம். இன்னும் வந்து கரெக்டாக ஓராண்டு காலம் இருக்குது. இந்த ஓராண்டு காலத்தில் அரசியலை பொறுத்த மட்டும் 1000 விஷயங்கள் மாறும். இன்றைக்கி இருக்கிறது நாளைக்கு இருக்காது, நாளைக்கு இருக்கிறது நாளைக்கு இருக்காது, என்ன வேணுமானாலும் நடக்கும். இந்த புது புது பிளேயர்கள் வரலாம், பெரிய பிளேயர்கள் அடக்கி வாசிக்கலாம், காணாமல் போகலாம். காங்கிரஸ் வந்து தோற்கும்னு யாராவது நினச்சோமா? காங்கிரஸ் என்கின்ற கட்சி தமிழ்நாட்டில் எடுபுடியாக, சப்ராசியாக, அடிமையாக இருக்கும்னு யாராவது நினச்சோமா? காங்கிரஸ் காணா போயிடுச்சு. அதனால் அரசியலில் எது வேண்டாலும் நடக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டு அரசியலில் பாரதிய ஜனதா கட்சி மிக வலுவான இடத்தில் இருக்கும். நாங்கள் 230 நாங்கள் 200 நாங்கள் 230 அத்தனையும் ஜெயிப்போங்கிறாங்க. நாங்கள் அந்த மாதிரிலாம் மாறுதட்ட விரும்பலை. மகாராஷ்டிராவில் கூட கணிப்புகள் எல்லாம் வந்து நாங்கள் தோப்போம், நாங்கள் ஆட்டி தூக்கிட்டு போயிட்டோம். அதே மாதிரி இந்த தடவை வந்து 350 இடத்துக்கு மேலே நாங்கள் வருவோம்னு சொன்னாங்க, மத்தியில் வர முடியல. தமிழ்நாட்டில் நாங்கள் இன்சிக்னிஃபிகண்ட்னாங்க. எங்களுடைய ஆர்கனைசேஷன் அமைப்பு எப்போதுமே வலுவானது. பிஜேபி இஸ் த வெரி பவர்ஃபுல் ஆர்கனைசேஷன் ஆல்வேஸ். ஆனால் பொலிட்டிக்கலாக என்கேஷ் பண்ணணும். அதை பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் இருந்தால் தான் பொலிட்டிக்கலாக என்கேஷ் பண்ண முடியும். பொலிட்டிக்கலாக மிக வேகமாக வருகின்ற லீடர்கள் எம்ஜிஆரை தவிர வேறு யாரும் ஆர்கனைசேஷனில் சக்ஸஸ் ஆகலை. அவர் தான் ஆர்கனைசேஷனே இல்லாமல் பொலிட்டிக்கலாக வந்தார். அதனால் பொலிட்டிக்கலாக எங்களுக்கு ஒரு ஒண்டர்ஃபுல் ஃபேஸ் கிடச்சிருக்கு அண்ணாமலை. அவர் வந்து நாங்கள்லாம் ஒரு 50 மைல் 60 மைல் வேகத்தில் போவார்னு பார்த்தோம், அவர் 120 மைல் வேகத்தில் போயிட்டுருக்கார். இயல்பாகவே ஒரு வேகமிக்க இளைஞர், இயல்பாகவே எல்லா தகுதிகளும் பெற்றிருக்கிறவர். ஆனால் இந்த ஆர்கனைசேஷன் வித் பொலிட்டிக்கல் ஃபேஸ் தமிழ்நாட்டில் ஒரு வேக்குவம் இருக்குது. அந்த வேக்குவத்தை வேண்டும் என்று எப்போதுமே வேக்குவம் இருக்குது. எப்போதுமே எங்கேயுமே புதிய விஷயங்களை வரவேற்று மக்கள் காத்திருக்கிறார்கள்.
அதை தருவேன் என்கின்ற ஒருவன் தருவேன் இவன் தருவான் என்று மக்கள் நம்பிட்டாங்கன்னா அந்த வேக்கத்தை நம்ம ஃபில்அப் பண்ணிடலாம். இல்லை 2020 தமிழக பாஜகவுக்கு எது வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியாக இருக்கும்? அதாவது திமுகவை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்பதா, இல்லை நம்ம தனிச்சு நாம வந்து ஒரு பவர்ஃபுல் ஒரு பார்ட்டியா, பவர்ஃபுல் ஒரு சக்தியா தமிழகத்தில் எமர்ஜ் ஆகணும் அப்படிங்கிறதா? இல்லை, பிஜேபியினுடைய என்றைக்குமே பிஜேபியினுடைய அபிப்பிராயம் வந்து பாசிட்டிவ் ஆட்டிடியூட் தான். திமுகவை அழிக்க வேண்டும் என்பதற்கு நாம் அந்த மக்கள் பார்த்துக்குவாங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய அத்தனை நடைமுறைகள், செயல்முறைகள், ஆட்சி முறைகள், ஊழல், நிர்வாக திறமையின்மை, குடும்ப ஆட்சி, இதெல்லாம் மக்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அதனால் திமுக அழிக்க மக்கள் காத்திருக்கிறார்கள். அந்த இடத்தை நிரப்புவது யார்? அதே மாதிரி அழிச்சா மட்டும் போதுமா? அவர்களை விட மாற்று ஆட்சி நல்லவர்கள் நல்லா யார் தருவா? இந்த ரெண்டையும் எதிர்பார்க்கிறார்கள். அதை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி எங்கள்கிட்ட இருக்குங்கிறதுக்கு வேகமாக வளர்ந்துட்டு வரோம். அதை விட மாற்று ஆட்சி தருவார்கள் என்ற நம்பிக்கையை மத்திய ஆட்சி தந்திருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடாக மாடலாக தமிழ்நாட்டில் இருப்போம் என்பதற்கு நாங்கள் எங்களுடைய செயல்முறைகள் இருக்குது. ஒரு ஒண்டர்ஃபுல் இளைஞர் தலைவராக இருக்கிறார். அதனால் மத்திய கட்சியினுடைய கொள்கைகள், லட்சியங்கள், வழிகாட்டுதலோடு மாநில கட்சியினுடைய எல்லா லீடர்களுடைய எஃபிஷியன்சியோடு இந்த தலைமையோடு நாங்கள் தமிழ்நாட்டில் மாற்று அரசியலை தருவோம், பாசிட்டிவ் அரசியலை தருவோம் என்பதை நாங்கள் நிரூபித்து காட்டுவோம். அதற்கான அந்த திசையை நோக்கி நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். ஏன்னா இப்போ பெரும்பாலும் வரக்கூடிய இந்த அரசியல் கணிப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னா, 2026 மாற்றம்னு வந்து நாம் தமிழர் பேசுகிறாங்க, மாற்றம்னு வந்து பாஜக பேசுது, மாற்றம்னு விஜய் பேசுகிறாரு. ஸோ வந்து திமுகவுக்கு எதிரான அந்த ஒரு ஃபோர்ஸ் ஆன்டி டிஎம்கே அப்படிங்கிற அந்த வாக்குகள் 5 முனைகளாக 4 முனைகளாக சிதறும் போது மீண்டும் ஆட்சி அதிகாரத்தை திமுக தான் கைப்பற்றும், அதுக்கான வாய்ப்புகள் தான் ஜாஸ்தி இருக்கு அப்படின்ட்டு வந்து நம்பப்படுது. அப்படி இருக்கும்போது அதனால தான் கேட்டேன், உங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி என்ன அப்படின்னு. நீங்கள் நம்பப்படுகிறதுன்னு சொல்கிறீங்க, நீங்கள் 5 விதமாக சிதறிடுன்னு சொல்கிறீங்க. வினோத் என்னை தப்பாக நினைக்க வேண்டாம். இது டேபிள் டாப் ரேட்டிங், ரூமுக்குள்ளே உட்காந்து நடக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுடைய கணிப்பு. இது தொடர்ந்து அப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. களம் அப்படி அல்ல. களம் மாற்றத்தை நோக்கி விரும்புகின்ற போது அதற்கு பிஜேபிக்கு எங்களுக்கு எக்கச்சக்கமான வரவேற்பு இருக்குது சார். அத்தனை மண்டல்கள்லையும் ஆள் இருக்கான், அத்தனை கிளைகளுக்கு 66,000 பூத்தில் வந்து எங்களுக்கு ஆளே இல்லை. முன்னால் சென்ற தேர்தல் வர ஒரு 32,000 38,000 வரலும் தான் பூத்தில் ஆள் இருந்துச்சு. இப்போ இந்த நடந்த பார்லிமெண்ட் தேர்தலில் கிட்டத்தட்ட என்னுடைய ஊரையே சொல்கிறேன், கோயம்புத்தூர்லேயே நாங்கள் தோற்று போயிருந்தால் கூட 40% பூத்தில் நாங்கள் முன்னணியில் நிற்கிறோம். அதுக்கான அதிகமான தேவை இருந்து அதுக்கு கம்மியாக வந்திருக்கும். ஆனால் எழுச்சியும் வளர்ச்சியும் எதிர்பார்ப்புக்கு மேலாமல் களத்தில் பிஜேபிக்கு இருக்குது. 5 பேர் அவர் இருக்கார், இவர் இருக்கார், இவர் இருக்கார், இவர் இருக்கார், ஆக இவருக்கு போயிடும். ஏற்கனவே இவர் இருக்கார், இவர் புத்திசாலித்தனமான ஆள், காசு நிறையா வச்சுருக்கார், எப்படி வேணாலும் ஓட்டுக்கு காசு கொடுத்து வாங்கிடுவார். இப்போ 500ன்னு 1000, 1000னா 2000 ஆக்கி திமுக வந்துடும். இதெல்லாம் உட்கார்ந்து பேசலாம். ஆனால் கள யதார்த்தத்திலையும் அரசியலுடைய திசையின் போகிற திசையும் பார்க்கின்ற போது இது நடக்காது. இன்னமும் சொல்லுகிறேனே, இந்த 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 வேகம் போகிற வேகத்தில் ஜனவரி 26 அதில் வரக்கூடிய ப்ரெடிக்ஷனில் கூட எங்களை சொல்லலாம், எங்களை சொல்லாமலும் போகலாம். ஆனால் சொன்னாலும் சொல்லாட்டாலும் நாங்கள் 26 தேர்தலில் நான் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லி வேர்டட் ஸ்டேட்மெண்ட் அப்படி மாபெரும் சக்தியாக இருப்போம். ஏன் வந்து நாங்கள் ஜெயிச்சு ஆட்சி அமைக்க மாட்டோம், அப்படி அமைச்சிருவோம் அப்படின்னு இப்போ சொல்லலைன்னா அது வந்து மாறுதட்டுகின்ற விஷயம் இல்லை, செயல்படுத்துகின்ற விஷயம். அதை செயல்படுத்துறதை பற்றி போகிறோம். வெற்றியாளன் மாறுதட்ட மாட்டான். ஜெயிக்க போகிறோம் தெரியும், அப்புறம் ஏன் மாறு தட்டிக்கிட்டு இருக்கணும்? இல்லாதவன் தான் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருப்பான். நாங்கள் ஜெயிக்கணுங்கிற கோலை நோக்கி போகிறோம், வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு மாறுதட்டம் செஞ்சு காமிச்சிட்டு போகிறோம். அப்புறமா சொல்லுவீங்க அமைதியாக இருந்தார்கள், ஒன்றுமே சொல்லலை, இருக்கிற இடமே தெரியல, திடீர்னு பார்த்தா அடித்து நகர்த்திட்டாங்க. அதுதான் எங்களுக்கு. ஏன்னா இப்போ அந்த கேள்வி மீண்டும் மீண்டும் ஏன் கேட்கப்படுது அப்படின்னா, திமுகவை ஆட்சியிலேருந்து நீங்கள் அகற்றணும் அப்படின்னு பாஜக ஒரு முழு மூச்சோடு இருந்துச்சுன்னா அதுக்கு பெரிய கூட்டணி தேவை. நீங்களே கேர்ஃபுல்லாக வேர்டு யூஸ் பண்ணீங்க, ஒரு மாபெரும் கூட்டணியை அமைப்போம் அப்படின்ட்டு யூஸ் பண்ணீங்க. ஆனால் அந்த மாபெரும் கூட்டணி அப்படிங்கிறது திமுகவை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்றக்கூடிய கூட்டணியாக இருக்குமா
அந்த அந்த டிஃப்ரென்ஸும் இருக்குல்ல. ஒருவேளை திமுகவை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்றக்கூடிய கூட்டணி நாங்க அமைப்போம் அப்படின்னா, அதுல அதிமுகவும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு யூகம் வந்து வைக்கப்படும். மாபெரும் கூட்டணி நாங்க பாசிட்டிவா பார்க்குறோம் அப்படின்னா, அப்போ நாங்க தனிச்சு நிக்க போறோம். எங்க கூட்டணியில அதிமுக இல்ல அப்படிங்கிற ஒரு பொருளும் இருக்கு இல்லையா அதுல? அதாவது உங்கள் கேள்வி எந்த திசையை நோக்கி வருதுன்னா, ஏடிஎம்கேவோட கூட்டணியில் இருப்பீங்களா, அவங்கள்ட்ட வருவாங்களான்னு சொல்லாமல் சொல்லுகிறீர்கள், கேட்காமல் கேட்கிறீர்கள். திமுகவை அகற்ற வேண்டும் என்றால் மாபெரும் கூட்டணி வேண்டும். நாங்கள் அகற்றப் போவதில்லை சார், மக்கள் அகற்ற காத்திருக்கிறார்கள். அகற்றுவோம் என்கின்ற நம்பிக்கையை நாங்கள் கொடுக்க போகிறோம். அந்த நம்பிக்கையை மக்கள் ஏற்கப் போகிறார்கள், அப்போ தான் ஓட்டு போடுவாங்க. அந்த நம்பிக்கையை கொடுப்பதற்காக எங்களோடு கூட்டணியில் எப்படியெல்லாம் யாரெல்லாம் வருவாங்கங்கிறது நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீங்கள் எதிர்பார்க்காதவர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவரும் எங்களோடு இருப்பார்கள். அதுக்கும் காரணம் சொல்கிறேன். காலம் செல்ல செல்ல பிஜேபியினுடைய மக்கள் ஆதரவு பெருகி வருவதை மற்ற கட்சிகள் உணரப்போகிறார். எல்லாருமே ஏற்கனவே ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சார். பிஜேபி இஸ் த ஒன்லி பார்ட்டி விச் வாஸ் கன்சிடர்ட் as insignificant. நம்ம நாட்டில் இவங்க என்ன பண்ணிடுவாங்க, கழிச்சிடுவாங்கன்னு அது சிக்னிஃபிகண்ட்டுங்கிறத நிரூபித்தா ஓடி வந்துடுவாங்க சார். அரசியல் எப்படித்தான், நீங்கள் பலம் பொருந்தியவர்கள் என்று நிரூபிச்சுக்கிட்டே வந்துட்டீங்கன்னா அத்தனை பேர் புதிய புதிய வாசகங்களை சொல்லி வருவாங்க. அவர்கள் தெரியும் எங்களுக்கு தேசியவாதிகள் ஆனாலும் மதசார்பற்றவர்கள் அப்படின்னு புதுசு புதுசாக கமெண்ட் கொடுப்பாங்க. வார்த்தை பிரயோகங்கள் இப்போ சொல்கிறாங்களே ஜனநாயகமற்ற அப்படிங்கிறாங்களே, அந்த மாதிரி வார்த்தை பிரயோகங்களை சொல்லி எங்களோட சேருவதற்கான வார்த்தைகளை தேடி கண்டுபிடிப்பார்கள். இன்றைக்கி எங்களுக்கு எதிராக இருக்கிறாளெல்லாம் அந்த நிலைமை வரும். அந்த நிலைமை வரும்னா அது வெறும் ப்ரெடிக்ஷன் இல்லை, ஜாதகம் இல்லை, ஜோசியம் இல்லை, ஆசை இல்லை, வேலை, கள பணி. அந்த களப்பணியை வந்து நாங்கள் செய்ய செய்ய மக்களுக்கு நம்பிக்கை வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போயே 12+16% ஊரில் வந்துட்டோம். அதனால் அதை நோக்கி வருவோம். அதை நோக்கி நாங்கள் நகர்கின்ற போது எங்களை நோக்கி மற்ற கட்சிகள் நகர்ந்து வரும். அதனால தான் பலமான கூட்டணி இருக்குன்னு சொல்கிறேன். ப்ரெடிக்ஷன் சொல்லாதது காரணம் யார் வேண்டுமானாலும் வரலாம். இவங்க வருவாங்க, அப்புறம் ஏற்கனவே நான் சொன்னது தான், வெற்றியாளன் மாறுதட்ட மாட்டான். ஏன்னா வெற்றி பெற போகணும்னு தெரியும், அவன் மாறுதட்டும். இப்போ சமீபமாக பாஜகவை நோக்கி வரக்கூடிய விமர்சனங்களில் ரொம்ப முக்கியமான விமர்சனம், திமுகவை ஒரு சாஃப்ட் அப்ரோச்சோட அணுகுதா பாஜக அப்படிங்கிற ஒரு விமர்சனம். அது சீமான் சொல்கிறார், அவர் வந்து பாஜகவுடைய ஏடியுமே வந்து டிஎம்கே தான் அப்படின்ட்டு அவரும் வந்து குற்றம் சாட்டுறார். அது எந்தெந்த விஷயங்கள்ல அப்படின்னா, இப்போ ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து நாணயம் வெளியிட்டதுலேருந்து, அண்ணாமலை அவர்கள் கருணாநிதியுடைய சமாதிக்கு போனதுலேருந்து தொடர்ச்சியாக ஒரு சாஃப்ட் அப்ரோச் டுவர்ட்ஸ் டிஎம்கே அப்படிங்கிறது பாஜகவிடம் தெரிகிறது. அதனால வந்து இவங்களுடைய நோக்கம் 26ல் திமுக வச்சு அகற்றுவதில் இருக்காது அப்படிங்கிற விமர்சனமும் வைக்கிறாங்க உங்களை நோக்கி. சார், சீமானுடைய கருத்துக்களை நான் பெருசாக எடுத்துக்கல சார். அவர் தினசரி ஒன்று பேசுவார், நேரத்துக்கு ஒன்று பேசுவார். ஒரே கட்சியை பற்றி ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு கமெண்ட் கொடுப்பார். அதனால் அவருடைய கருத்துக்களை நான் எடுக்கல. ஆனால் நீங்கள் சொன்ன கருத்துக்களுக்கு நான் பதில் சொல்கிறேன். திமுகவினுடைய என்றைக்குமே சாப்பிட்டு கிடையாது அரசியல் ரீதியாக. இப்போ பாருங்கள், 11 வருஷம் 10 வருஷம் நம்ம எந்த கட்சியும் டிஸ்மிஸ் பண்ணல, எந்த ஆட்சியும் டிஸ்மிஸ் பண்ணல. தமிழ்நாட்டில் வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய அதிகாரத்தை நாங்கள் எந்த வகையிலுமே பிஜேபி மிஸ்யூஸ் பண்ணலை. இங்கே எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகளுக்கு காங்கிரஸ் ஆட்சியாக இருந்தால் ஒரு ஃபோன் போட்டு சொன்னாங்கன்னா முடிஞ்சு போயிடும். நாங்கள் அந்த மாதிரியான பழக்க வழக்கத்தில் இல்லை. அதனால் திமுகவோட சாஃப்ட் கார்னருங்கிற பேச்சு இல்லை. நினச்சா ஒரு நிமிஷத்தில் அடிக்கலாம். திமுகவை எங்களுடைய வழிக்கு கொண்டு வருவது இந்த ஆதன் மூலமாக சொல்கிறேன். நான் வந்து ரொம்ப பெரிய என்ன சொல்ல வசனம்லாம் பேசலை, பிஸ்கோத்து அவ்வளோ தப்பு பண்ணி வச்சுருக்காங்க, அவ்வளவு சட்டத்துக்கு புறம்பாக பண்ணியிருக்காங்க. அதனால் ஒரு ஃபோனே போதும். அவங்க எப்போல்லாம் ஃபோன் போட்டோன்னு மாறினாங்கலாம் தெரியும். இந்திரா காந்தி எப்படி தூத்துனாங்க, அப்புறம் எப்படி மாறினாங்கலாம் தெரியும். அதனால் அவங்க வந்து மாறுதட்டு போவர்கள் மட்டுமே. அந்த மாதிரி அரசியல் நாங்கள் செய்ய மாட்டோம். ஆனால் மரியாதையான அரசியல் செய்வோம். மத்திய ஆட்சிக்கு மாநில ஆட்சிக்கு என்ன சம்பந்தம் இருக்கோ அதில் வரக்கூடிய ராஜ்நாத் சிங் வருவார், மந்திரி வைப்பார், கை கொடுப்பார், போவார், வருவார், பேச வேண்டியது பேசுவார், பணிவாக பேசுவார். அந்த சாதாரணமான இயற்கையான உறவுகள் எப்போதுமே இருக்கும்.
இப்போ கூட பாருங்கள், இவ்வளோ ரூபா இந்த வெள்ள நிவாரணத்துக்கு தரலன்னு பேசுகிறார் மாநில முதல்வர். வெள்ள நிவாரணத்துக்கு ஒரு நேஷ்னல் டிசாஸ்டர் ஃபண்டுங்கிறது ஒரு அமௌண்ட் எப்போதுமே இது பட்ஜெட்டில் ஒதுக்குறது சார். அதை ஒதுக்கி வச்சுருப்பாங்க. அதில் உடனே ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மத்திய குழு வரும், ஆய்வு செய்யும், அது ஒரு ரிப்போர்ட் கொடுக்கும். அந்த ரிப்போர்ட்டினுடைய அடிப்படையில் கொடுப்பாங்க. இதை காலங்காலமாக நடந்திருக்கு. இது காங்கிரஸ் ஆட்சியில் இவங்க கூட்டணியில் இருந்தப்போ அப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு. எவ்வளோ பொய் சொல்கிறாரு பாருங்க, எவ்வளோ தூரத்துக்கு மாற்றி பேசுகிறாரு பாருங்க. மக்களுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு நினச்சிட்டு. அதே மாதிரியாக இப்போ வந்து கை கொடுத்தாலோ சிரித்து பேசினாலோ உறவு வந்துடுச்சு. எந்த காலத்துலேயும் திமுகவோட எங்களுக்கு ஒட்டுமில்லை உறவுமில்லை. இந்த 2001 கருணாநிதி அந்த முரசொலி மாறனுக்கு இருந்த காலத்தில் நடந்த ஒரு சம்பவம், அது ஒரே சம்பவமாக மட்டுமே இருக்கும். ஆனால் அதன் அந்த 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 சம்பவம் நடந்தது மாதிரி மறுபடியும் கூட்டணி வராது என்று நாங்கள் சொல்லுவோமே தவிர, மூஞ்சியை காமிக்கிறது, முறைச்சிக்கிறது, மிரட்டுறது, அந்த மாதிரி அரசு ரீதியாக செய்ய மாட்டோம். கட்சி ரீதியாக பேசினா எது பதிலடி கொடுப்போம், பேசினா என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யும். அரசு ரீதியாக இருக்கக்கூடிய இணக்கங்கள் எப்போதுமே இருக்கும். பேசிக் மரியாதைகள், அதை வந்து எந்த காலத்தையும் அது எங்களுடைய குணம். கட்சி ரீதியாக பேசுகிறீங்க, எங்களுடைய குணம் அது. எப்படி ரியாக்ட் பண்ணோம் தெரியும், அப்படி பண்ணுவோம். அதுக்கு பயப்பட மாட்டோம். ஸோ 26 தேர்தலில் பாஜக கூட்டணி, பாஜக கூட்டணியுடைய முதலமைச்சர் பேசா பாஜக காரர் தான் இருப்பார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? அதுதான் எங்களுடைய நோக்கம், அதுதான் எங்களுடைய வேலை, அதுதான் எங்களுடைய ஆசை. ஆனால் பாஜக தலைமையிலான ஆட்சி, பாஜகனுடைய முதலமைச்சர் என்ற நோக்கங்கள் இருந்தாலும், அந்த நோக்கத்துக்காக கூட்டணிகளில் வந்து ஒரு மிகப்பெரிய உரசல் அல்லது வந்து கூட்டணி வேண்டாம், இவங்க வேண்டாம், அவங்க வேண்டாங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டெல்லாம் எடுக்க மாட்டோம். இப்போ மகாராஷ்டிராவில் வலுவாக இருந்தோம், ஆனால் துணை முதலமைச்சரும் ஆகிடணும். இப்போ மறுபடியும் வலுவான முதலமைச்சர் ஆகிட்டோம். காலம், நேரம், இடம், சந்தர்ப்பங்களை பொறுத்து பாஜக மாநிலத்தின் தேவையை கருதி, மக்களுடைய சேவையை கருதி அதற்கு தகுந்த மாதிரி முடிவெடுக்கும். ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய எண்ணம், ஆசையெல்லாம் பாஜக தலைமையிலான ஆட்சி, பாஜக முதல்வருடைய ஆட்சி. இதில் இன்னொரு எதிர்பார்ப்பு, இப்போ ரொம்ப ரீசெண்டாக அவங்க மாநில தலைவர் பேசும்போது டிஎம்கே ஃபைல்ஸ் 3 வெளியிடப்படும்னு சொல்லியிருக்கார். ஸோ அது என்னவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அதில் அப்படி என்ன இருக்க போகுது சார்? டிஎம்கே ஃபைல்ஸ் 3ன்னு அவர் சொல்கிறார்ல சார், 4, 5, 6, 7, 8, 9, 10 வரலும் வெளியிடலாம் சார். அவ்வளோ தூரத்துக்கு அவங்கள்ட்ட கட்டுக்கிட்டாக வச்சுருக்காங்க சார். இவர் தான் ஏதோ பெரிய மனசு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியிட்டு இருக்காரு. என்ன என்பதை அவர் சொல்லுவார். உங்களுக்கெல்லாம் நிறையா தேனி கிடைக்கும் சர்ப்ரைஸாக. நீங்கள் வந்து ஒரு மாத காலத்துக்கு அதை பிரித்து மேய்ஞ்சிங்கனாலும் உங்களுக்கு பசி சாப்பிட உங்களுடைய பசி தீராத அளவுக்கு அது சரக்கு அவர் வச்சுருக்காரு. வெயிட் அண்ட் சீ. ஸோ அது தேர்தலுக்கு முன்பாக ஒரு முக்கியமான அஸ்திரமாக பாஜகவுக்கு இருக்கும். அஸ்திரம் அல்ல, அதுதான் அவரே பதில் அழகாக சொல்லியிருக்காருல்ல. உள்ளதை சொல்ல போகிறாரு, நீங்கள் அதை அஸ்திரமாக எடுத்துக்கலாம். அவர்கள் வேண்டும் என்ற குற்றச்சாட்டாக, வேண்டாம் என்ற குற்றச்சாட்டாக எடுத்துக்கலாம். யார் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் மக்கள் முன் சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை. ஃபாரின் போயிட்டார், கொஞ்சம் வேறு வேலைகள் இருந்ததுனால 3வது லேட்டாக வருது. இனி ஒரு வருஷ காலம் தொடர்ந்து ஒரே அரசியல். அதனால் இனிமேல் ரெகுலர் ஒர்க்கில் அதுவும் ஒரு ஒர்க்காக தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. இந்த நேர்காணல் இறுதியான கேள்வி, இளையராஜா அவர்கள் அவர் வந்து பாஜகவில் நியமன எம்பியாக இருக்கிறார். அவர் சம்மந்தமாக ஒரு இஷ்யூ வந்திருக்கு. குறிப்பாக வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயிலில் ஒரு முக்கியமான இடத்துக்கு அவர் வந்து ஜியரை மட்டும் அனுபவிச்சாங்க, இவரை வெளியே நிற்க வச்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கிளம்பியிருக்கு. அது வந்து விமர்சனங்களும் எழுந்திருக்கு எல்லா பக்கமும். உங்களுடைய கருத்து என்ன? இல்லை, நீங்கள் எந்த மாதிரி அதை பார்க்கிறீர்கள்? அது எப்படி வெளியே போர்ட்ரேட் பண்ணப்படுதுன்னா, அவர் வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர், அதனால அவரை வந்து உள்ளே அனுமதிக்கலை, இதுதான் சனாதனம், பாருங்கள் இதுதான் சனாதனம் அப்படிங்கிறது தான் வந்து நிறைய பேர் விமர்சிக்கிறாங்க. முதல் விஷயம் வந்து அந்த கோயிலுடைய ப்ரொசீஜர்ஸ். ஏன்னா ஒவ்வொரு கோயிலுக்கும், ஒவ்வொரு சன்னியாசி மடத்துக்கும் ஒவ்வொரு ப்ரொசீஜர் இருக்குது. அது என்ன சொல்லலாம், பாரம்பரியமாக எங்களுடைய பழக்க வழக்கங்கள் வீட்டுக்கே இருக்குல்ல சார். என்னுடைய வீட்டில் எங்கள் அம்மா வந்து ஒரு வழியாக ஒரு மாதிரியாக சாமி கும்பிடுவாங்க. நான் வந்து திருமணம் செய்த என் மனைவி வீட்டில் ஒரு மாதிரியாக சாமி கும்பிடுறாங்க.
அப்புறம் நாங்கள் வந்து இதெல்லாம் சரி, இதெல்லாம் கட்டாயம் செய்யணும், இந்த ஃபங்க்ஷனுக்கு இதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறோம். எங்கள் அம்மா அப்பாவுடைய வழி. இங்கே இந்த சைடில் இவங்க அது வந்து இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளறையே இப்ஸ் அண்ட் பட்ஸ், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இருக்குது. மடாதிபதிகள்கிட்ட இருக்குது, கோவில்கள்கிட்ட இருக்குது. அது வந்து யாருக்கு என்ன பண்ணணுங்கிறதுலாம் இருக்குது. அதே மாதிரியான ஏதோ ஒரு விஷயம் இங்கே இருக்கலாம். இளையராஜா போனதுனால அதை அவர்கள் முடிச்சு, இந்த திமுக அப்படி தானே முடிச்சு போடுவாங்க, அதனால் முடிச்சு போட்டிருக்கலாம். அதனால தான் முடிச்சு போட்டிருக்கிறாங்க. ஆனால் அப்படியே சனாதனத்துக்கு வாங்க. வட மாநிலங்களில், ஈவன் தென் மாநிலங்களில், நம்ம நாட்டில் உள்ள கோயில்களுடைய வரிசையை ஒன்று போட்டு நீங்கள் பாடம் நடத்துங்க, அனாலிசிஸ் பண்ணுங்கள். சிவலிங்கத்தை தொட்டு கும்பிட்டு, சாமியை தொட்டு கும்பிட்டு, சாமியை தொட்டு தூக்கிட்டு, இவர்கள் சொல்லுகின்ற தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தினுடைய மக்கள் மட்டுமே தான் இந்த சாமியை தூக்கணுங்கிற மாதிரி இருக்கக்கூடிய கோயிலும் இருக்குது. அதனால் எந்த ஒரு காலத்தில் ஏதோ ஒரு விஷயம் நடந்து போனது, அது வந்து எக்ஸப்ஷன். இட் இஸ் நாட் அ ரூல். இப்போ இது எக்ஸப்ஷன் கூட நான் சொல்ல மாட்டேன். இந்த கோயிலுக்கு உண்டான முறையாக அது இருக்கலாம், எனக்கு தெரியாது. அது இளையராஜா வந்தவொன்னே முடிச்சு போட்டிருக்காங்க. ஆனால் சனாதனம் என்பது அது இல்லை என்பது கண்கூடான சாட்சி. அத்தனை கோவில்கள்லையும் யார் வேண்டுமானாலும் உள்ளே நுழையலாம். இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே சில கோயில் சாமியாக இருக்குமே அனுமதி இல்லை. அதனால் இது வந்து சனாதனம் என்றால் என்னவென்று தெரியாதவர்கள் சொல்லுகின்ற குற்றச்சாட்டு, அல்லது சனாதனத்தை வெறுக்கின்ற சனாதன வெறுப்பாளர்களுடைய குற்றச்சாட்டு. அதனால் இதுக்கு மேலே இதில் ஒன்றும் இருக்கிறதாக நான் நினைக்கிறேன். நன்றி சார். பல்வேறு கேள்விகள் தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.